ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தங்கம் விலை 4 நாட்களில் சவரனுக்கு 22,800 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து குறைந்து வரும் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 7,600 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை 4 நாட்களுக்கு முன்பு வரலாறு காணாத உச்சமாக 1,34,000 ரூபாயை தாண்டியது. அதன் பிறகு தொடர்ந்து தங்கத்தின் விலை குறைந்து வருகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,19,200 ரூபாயாக இருந்த நிலையில் ஒரே நாளில் 7,600 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 950 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 29ஆம் தேதிக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் தங்கத்தின் விலை தினமும் 7,600 ரூபாய் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல வெள்ளி விலையும் சரிவை கண்டுள்ளது. 1 கிராம் வெள்ளி விலை கடந்த 9ஆம் தேதி 425 ரூபாய் என்ற உச்சத்தில் இருந்தது. பின்னர் தொடர்ந்து விலை சரிந்து வருகிறது. ஒரே நாளில் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 31ஆம் தேதி அதிகபட்சமாக கிராமுக்கு 85 ரூபாய் விலை குறைந்தது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று வறண்ட வானிலை நிலவும் என்றும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், தென் தமிழகம் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மறுநாள் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுநாள் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்தியா மீதான பரஸ்பர வரியை 25%-இலிருந்து 18% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் தற்போது இறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப், இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரியை 25%-இலிருந்து 18% குறைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் மிக முக்கிய தகவலை டிரம்ப் பகிர்ந்துள்ளார். இனிமேல் அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவில் இருந்து இந்தியா அதிகளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் $500 பில்லியன் அதிகமான அமெரிக்க எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரித்துறை ஒப்பந்தங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்ததாகவும் டிரம்ப் பகிர்ந்துள்ளார். அமெரிக்கா மீதான வரிகளை குறைக்க இந்தியாவும் முன்வரும் என்றும் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா மீதான அமெரிக்காவின் பரஸ்பர வரி 18% குறைக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி டொனால்டு டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், உலக அமைதி மற்றும் செழிப்புக்கு டிரம்பின் தலைமை மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். டிரம்பின் அமைதி முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் இரு நாட்டு மக்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வணிகம் மேலும் செழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல இந்த ஒப்பந்தம் விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு இதுவரை இல்லாத பல வாய்ப்புகளை வழங்கும் என இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல என கூறியுள்ள அவர், இது இந்திய அமெரிக்க உறவுகளை மறுவடிவமைப்பு செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வளர்ந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தை விரைவுபடுத்தும் ஒரு அம்சமாக இந்த ஒப்பந்தம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசியல் மற்றும் மத்திய பட்ஜெட் குறித்து நியூஸ் 18 நேர்காணலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். விஜயின் அரசியல் வருகையை பார்த்து திமுக அஞ்சுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். They are trying to CBI raids on him, his films not being released. How do you see this? Is he that big a factor in this election? DMK being worried about Vijay, I can understand it, because DMK on Vijay on the one side, either with or without us. The ADMK alliance, the NDA alliance, now very strong, also coming up, are all making DMK, although they are in power, completely insecure. That is why you find all kinds of freebies being announced even now. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்புகள் குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார்.
But is the BJP worried that, Vijay could come together with Congress? They're both making overtures with, to each other. Where's Congress in Tamil Nadu? Despite the crutches that they're holding, the DMK crutches that they're holding, there's Congress. And today it's a divided house. One group wants to go with TVK. Yes. And the other group wants to remain with DMK. விஜய் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துவாரா என்ற கேள்விக்கும் பதிலளித்த நிர்மலா சீதாராமன் அதனை தேர்தல் தான் முடிவு செய்யும் என்றார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் பட்ஜெட் மீதான முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் விமர்சனம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். MK Stalin has said that, Tamil Nadu has been snubbed by you. How do you react to this? It's a sad commentary. Superfast trains or the trains that we've announced, not bullet, but the high-speed trains are going to Chennai. They're getting connected to Hyderabad. They're getting connected to Bengaluru. Now, Kerala and Tamil Nadu, both of them are election-bound states. Yes. Coconut trees there. Every farmer is going to get benefited because they can replace old trees which are not giving yield with fresh saplings. Coconut promotion doesn't benefit pole-bound Tamil Nadu. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் குறித்து விவரித்தார். The rare earth corridors. Yes. Both Kerala and Tamil Nadu get it. Pole-bound states. Yes. In fact, if I can say, defense corridor is in Tamil Nadu. Now they get the second corridor, which is rare earth corridor. Are they suggesting that these are not activities which are going to benefit Tamil Nadu? இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை மிகவும் நிலையாக இருப்பதாக தெரிவித்துள்ள நிர்மலா சீதாராமன் அடிப்படை தரவுகள் இல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருவதாக கூறினார். Why has BJP not really done well in Tamil Nadu? You have a vote share of about... It will take time. And how confident are you to... A national party like Congress, yes, which lost power 60 years ago in Tamil Nadu, they are not able to come back to power. Whereas Tamil Nadu was never under BJP, we are now trying to serve the people and enter to win some seats, and also now we hope the alliance will be able to form a government. தொடர்ந்து பேசிய அவர் 2026 சட்டப்பேரவை தேர்தல் மற்றுமொரு ஆரிய திராவிட போர் என கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விமர்சித்தார். MK Stalin is framing this entire battle in Tamil Nadu as a Aryan-Dravidian battle. How do you see this? It's not new. Completely separatist mindset which rules the ruling party of Tamil Nadu. The current leadership of Tamil Nadu wants to play on this wedge driving. And that is why for every such comment that they get, there are people who respond and these people would build on it. It's a sad state. தமிழ்நாட்டு மக்கள் பிரிவினையை விரும்புவதில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். எஸ்ஐ தேர்வு முடிவுகளை திரும்பப் பெறுவதற்கான காரணம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசியைச் சேர்ந்த குருசாமி, ஆனந்தராஜா ஆகியோர் தாக்கல் செய்த மனுவில் உதவி ஆய்வாளர் எழுத்துத் தேர்வில் 5 மதிப்பெண்களுக்கான 10 தமிழ் இலக்கண வினாக்கள் கேட்கப்படவில்லை என்றும் உளவியல் பகுதியில் இருந்து 10 வினாக்கள் கூடுதலாக கேட்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர். எனவே எழுத்துத் தேர்வை ரத்து செய்துவிட்டு புதிதாக தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது கணினியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஸ்ஐ எழுத்துத் தேர்வு முடிவுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து எஸ்ஐ தேர்வு முடிவு அறிவிப்பை திரும்பப் பெற்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கையை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதி ஒத்திவைத்தார். பயணங்கள் என்பது புத்தகமில்லாத வகுப்பறை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் TRP ராஜா, தாமோ அன்பரசன், ராஜேந்திரன், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பயணங்கள் நமக்கு ஏராளமானவற்றை கற்றுக் கொடுத்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா, பயணங்கள் என்பது புத்தகம் இல்லாத வகுப்பறை.
அப்படிப்பட்ட பயணங்களை ஊக்குவிக்க, சுற்றுலா பயணிகளுடைய அனுபவங்களை மேம்படுத்த இந்த உலகளாவிய சுற்றுலாவுக்கென உச்சி மாநாடு நிச்சயம் துணை புரியும் என நான் நம்புகிறேன். முன்னதாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் 22,794 கோடி ரூபாய் மதிப்பில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 65,937 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் உள்ள நாவலூர் ஏரி சிப்காட் சுற்றுச்சூழல் பூங்காவை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டார். திமுகவை தாவேகாவால் மட்டுமே வீழ்த்த முடியும் என விஜய் கூறியுள்ளார். திமுக, அதிமுக கட்சிகளை விமர்சித்து பேசிய விஜய், விசில் சத்தத்தில் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரித்து ஓடும் என்று சூளுரைத்தார். தாவேகா 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அந்த கட்சியின் தலைவர் விஜய், கற்பனையான திருக்குறள் மூலமாக திமுகவை விமர்சித்தார். பவளவில்லா பாப்பாக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். எந்த என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் தாவேகா தான் என்றும் கூறினார் விஜய். டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. இதேபோல அதிமுகவை பெயர் குறிப்பிடாமலும் விஜய் விமர்சித்தார். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், பாஜக தலைமையில் மற்றும் பலர். வரும் தேர்தலில் தாவேகா வென்று புனித ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லும் என்றும் விஜய் சூளுரைத்தார். ஒவ்வொரு வீட்டிலும் தாவேகா இருப்பதை கருத்து கணிப்புகள் எடுப்பவர்கள் பார்க்கலாம் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேகா கட்சி கொடியை விஜய் ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேர்தல் கருத்து கணிப்பு குறித்து விளக்கம் அளித்தார். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஊரா தெருவா வீடு வீடா போய் நீங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலே வந்து நிற்பாங்க பாருங்க. தாம் சினிமாவை விட்டாலும் தம்மை விமர்சிக்கிறவர்கள் அதை விடுவதில்லை எனவும் விஜய் விமர்சித்தார். தாவேகா 3வது ஆண்டு விழாவுக்கு வந்த விஜய் அங்கு பாடிக்கொண்டிருந்த பாடகர் வேல்முருகனுடன் இணைந்து உற்சாகமாக ஆடிய நடனம் தான் இது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த வேல்முருகன், விஜய் நடனமாடியது நிகழ்ச்சியான தருணம் என்றார். ஏன்னா நம்ம திரைப்படத்தில் பாடகராக வந்த உடனே எல்லாருக்கும் ஒருக்கான ரஜினி சாருக்கு பண்ணணும், கமல் சாருக்கு பாடணும், விஜய் சார் பண்ணணும், அஜித் சாருக்கெல்லாம் பாடணுன்ட்டு இப்படி நம்ம ஒரு நாட்டுப்புற பாடகராக இருக்கும்பொழுது நமக்கு அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் அது இன்னைக்கு அது பெரிய லெவலில் பூர்த்தி ஆயிடுச்சு. முன்னதாக விழாவுக்கு வந்த விஜயின் கார் நிற்காமல் சென்ற நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கார் பின்னால் ஓடிய காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் தங்களுக்கு எதிரியே இல்லை என திமுகவும், ஊழலை பற்றி பேசும் விஜய் உத்தமரா என அதிமுகவும், நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நடனமாடிக்கொண்டிருப்பதாக பாஜகவும் தாவேக தலைவர் குறித்து விமர்சித்துள்ளனர். எந்த வகையிலும் மக்களுக்கான எந்த திட்டமும் இல்லை, மக்களுக்கான எந்த போராட்டமும் இல்லை, ஆர்ப்பாட்டமும் இல்லை. அவருடைய ஒற்றை சிந்தனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான். அந்த சிந்தனையோடு மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் மக்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்று நினைக்கிறார் என்றால் அவருடைய கனவு அவருடையது. இவர் எதிரியே இல்லை. நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா, வெள்ளை பணமா தெரிவிக்கணும். ஆதவர்ஜுனா அவருடைய மாமனார் அவங்களாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்களா? செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தர் என்று வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர், ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுக கழகத்தை குறை சொல்லுங்கள். நாட்டினுடைய
ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில், ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தியாகராஜ சுவாமி கோயிலில் இருந்து உற்சவர் சந்திரசேகரர், திரிபுர சுந்தரி அம்மன் மங்களவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து தெப்பத்தில் எழுந்தருளினர். நீராழி மண்டபத்தை தெப்பம் 5 முறை வலம் வர பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோயிலில் தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல சிவகாசி சிவசுப்பிரமணிய சாமி கோயிலில் தெப்ப தேரோட்ட நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்றது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் உள்நோக்கத்துடன் செயல்படவில்லை எனவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் நடைபெற்றது. மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர். அப்போது திருப்பரங்குன்றத்தில் நிலவிய சூழலை கருத்தில் கொண்டே 144 தடை விதிக்கப்பட்டதாகவும் மதக்கலவரம் ஏற்படும் சூழல் இருந்ததாக தகவல் கிடைத்ததாகவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. சுமார் 1500 பேர் மலையேற முயன்ற நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பலனளிக்காததால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் போனதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உள்நோக்கத்துடனோ நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலோ எதையும் செய்யவில்லை என மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி GR சுவாமிநாதன் மதுரை மாவட்ட ஆட்சியர் தவிர்த்து மாநகர காவல் ஆணையர், கோவில் இணை ஆணையர் உள்ளிட்டோர் வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜராக விலக்கு அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் 144 தடை உத்தரவு பிறப்பித்தது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். மொழி திணிப்பை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியுள்ளார். சிவகார்த்தியை நடித்த பராசக்தி படம் பார்த்த பிறகு தன்னுடைய மகன் தன்னிடம் தெரிவித்த கருத்தை கேட்டு வேதனை அடைந்ததாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை சீர்மிகு சட்டப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் பங்கேற்றார். அப்போது பேசியவர் தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் மொழி போராட்டத்தின் அவசியம் குறித்து பேசினார். தமிழ் படித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஹிந்திக்கும் பிரெஞ்சுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் பூந்தாங்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்றது இன்னைக்கு தெரியும். நமது வரலாற்றையும் மொழிக்காக நடைபெற்ற போராட்டங்களையும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு தந்தையாக கடமையிலிருந்து தவறிவிட்டதாக வருத்தத்துடன் கூறினார். மற்றவர்கள் ஒரு மொழியை என் மீது திணித்தால் அதை நான் என்றுமே ஏற்க மாட்டேன். 3500 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கின்ற ஒரே மொழி தமிழ்தான் என்பது கீழடி அகழாய்வு மூலமாக உலகிற்கு நிரூபணமாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் பட்டம் பெற்ற மாணவர் ஒருவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் படத்தை ஏந்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 87வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று இளங்கலை, முதுகலை, ஆராய்ச்சி படிப்புகளை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது மாணவர் ஒருவர் தாம் மறைத்து எடுத்து வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் புகைப்படத்தை யாரும் எதிர்பார்க்காத விதமாக கையில் பிடித்தபடி பட்டம் பெற்றார். ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. பட்டமளிப்பு விழாவின் அழைப்புதலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனின் பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில் அவர் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு அரசு திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி புதுச்சேரி செல்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் 11ஆம் தேதி நடைபெறும் அரசு திட்ட துவக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார்.
விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் பங்கேற்க உள்ளார். விரைவில் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு தேர்தல் வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பயணம் கவனம் பெற்றுள்ளது. லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் விழாவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதை ஒட்டி லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானம், விமான நிலைய ஹெலிபேட் மைதானம், உப்பளம் எக்ஸ்போ மைதானம் ஆகியவற்றை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆய்வு செய்தனர். திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் 2 நாட்களில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் தரப்பில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு 5 குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு அமைத்து 2 மாதங்கள் கடந்த நிலையிலும் பேச்சுவார்த்தையை தொடங்குவதில் இழுபறி நீடித்தது. இதனிடையே டெல்லி சென்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அதன்படி பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு குழு அமைத்து திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என முன்கூட்டியே நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் கூட்டணி குறித்து கனிமொழி எம்பி தொலைபேசியில் உரையாடியதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். Yes, they will start in next two or 3 days. We are starting. Did you talk about that power sharing, sir? We will update you as soon as we finish the talk. இம்மாத இறுதிக்குள் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்து பரப்புரையை தொடங்க திமுக கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்குள் சீனா ஊடுருவல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் பேச முயன்றதால் கடும் அமளி ஏற்பட்டு பலமுறை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தில் பேசிய பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு ஆட்சி பயங்கரவாதத்தை எதிர்கொண்டது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய ராகுல் காந்தி, முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் MM நரவனே எழுதிய 4 Stars of Destiny என்ற புத்தகத்தில் இருந்து சில பகுதிகளை மேற்கோள் காட்டி பேசத் தொடங்கினார். उनके कमांडर इन चीफ नरवणे जी, चीफ ऑफ आर्मी स्टाफ जी, सदन की कार्रवाई अगर आप नहीं बोलना चाहते, आसन की व्यवस्था को नहीं मानना चाहते, வெளியிடப்படாத மற்றும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு புத்தகத்தை அவையில் மேற்கோள் காட்டக்கூடாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து ராகுல் காந்தி பேச முயன்றபோது அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறி இந்தியா கூட்டணி கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய ராகுல் காந்தி, நரவனே எழுதிய புத்தகம் வெளியானால் தங்கள் உண்மையான முகம் வெளிப்பட்டுவிடும் என மத்திய அரசு அஞ்சுகிறது என்றார். முன்னாள் ராணுவ தளபதியின் புத்தகத்தை வெளியிட அனுமதி மறுப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதிவேக ரயில் சேவை தொடங்கினால் சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூரு இடையே அதிவேக புல்லட் ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயில்வே பட்ஜெட் தொடர்பாக டெல்லியில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்காக 35,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார். இது காங்கிரஸ் மற்றும் UPA அரசுகள் ஒதுக்கியதை விட 9 மடங்கு அதிகம் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் 2 புதிய அதிவிரைவு புல்லட் ரயில் வழித்தடங்கள் தொடங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். First is from Chennai to Bengaluru, second is from Chennai to Hyderabad. These 2 high-speed corridors will be designed for 350 kilometers per hour. Because of the bullet train corridor, the travel time between Chennai and Bengaluru will be 1 hour 13 minutes. சென்னை ஹைதராபாத் இடையான பயண நேரம் 2 மணி நேரம் 55 நிமிடங்களாக குறையும் என்றும் அவர் கூறினார். ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாட்டில் மட்டும் 4,326 ஹெக்டேர் நிலங்கள் தேவை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேலும் திட்டங்களுக்கான நிலங்களை கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் கூறினார். தேர்தல் ஆணையர் ஹிட்லர் போல நடந்து கொண்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டிய நிலையில் அவர்தான் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தேர்தல் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்கத்தில் SIR மூலம் வாக்குரிமையை இழந்த 100க்கும் மேற்பட்டோருடன் டெல்லியில் தேர்தல் ஆணையத்திற்கு மம்தா பானர்ஜி சென்றார். உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சந்தித்தார். அதன் பின் பேசிய மம்தா பானர்ஜி, பாஜகவின் IT வின் போல தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் தேர்தல் ஆணையர் ஹிட்லர் போல நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார்.
இந்த நிலையில் மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணைய தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையர் கண்ணியமாக நடந்து கொண்ட போதும் மம்தா மேசையை தட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. கடல் மீது இந்த மக்கள் நடக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? இந்த அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இடம் ஐரோப்பிய நாடான போலந்தில். பொதுவாக கடல் நீர் உப்புத்தன்மை கொண்டது என்பதால் அது அவ்வளவு எளிதில் உறையாது. ஆனால் போலந்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை -22 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் சென்றுள்ளது. இதனால் பால்டிக் கடலின் ஒரு பகுதி உறைந்து தரையாக மாறியது. இந்த அபூர்வ நிகழ்வை காண ஏராளமான மக்கள் திரண்டனர். வழக்கமாக அலைகள் எழும்பும் கடல் பரப்பில் தற்போது மக்கள் அச்சமின்றி நடந்து சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். உறைந்திருந்தாலும் ஆழமான பகுதிகளுக்கு செல்வது ஆபத்தானது என உள்ளூர் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பனிக்கட்டியின் தடிமன் எல்லா இடங்களிலும் சமமாக இருக்காது என்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிப்பதால் 4500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்கும் நிலையில் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிராக நடைபெறும் போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இதனால் உலகம் முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தொலைக்காட்சி மற்றும் இணைய ஒளிபரப்பு உரிமைகள், விளம்பர வருமானம், டிக்கெட் விற்பனை, சட்டப்பூர்வமான பந்தயம் உள்ளிட்ட அனைத்தையும் சேர்த்து இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் மதிப்பு 4500 கோடி ரூபாய் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது 10 வினாடி விளம்பரத்திற்கு 25 முதல் 40 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போட்டி ரத்தானால் ஒளிபரப்பு உரிமையை பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் 400 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திட்டமிட்டே போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிப்பதால் போட்டிக்கான காப்பீடும் கிடைக்காது. இதனால் ஒளிபரப்பாளர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நோக்கில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் ஆண்டு வருமான பங்கிலிருந்து 70 முதல் 80% வரை குறைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீதாராமம் படத்தின் மூலம் ரசிகர்களின் மனம் கவர்ந்த ஜோடியான துல்கர் சல்மான் மற்றும் மிருனால் தாக்கூர் மீண்டும் இணைந்துள்ள ஆல்பம் பாடல் வெளியாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டு வெளியாகி பேன் இண்டியா அளவில் வெற்றியை பெற்ற திரைப்படம் சீதாராமம். ராணுவ வீரர் ராமிற்கும் சீதாவிற்கும் இடையிலான காதல் கதையை மையமாக கொண்டு உருவான இப்படத்தில் துல்கர் சல்மான் மற்றும் மிருனால் தாக்கூர் இடையேயான கெமிஸ்ட்ரி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு இந்த ஜோடி எப்பொழுது மீண்டும் திரையில் தோன்றுவார்கள் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்நிலையில் ரசிகர்களுக்கு விருந்து அளிக்கும் வகையில் துல்கர் சல்மான் மற்றும் மிருனால் தாக்கூர் மீண்டும் ஒரு புதிய இசை ஆல்பம் பாடலில் இணைந்து நடித்துள்ளனர். இதற்கு A.R. ரகுமான் இசையமைத்துள்ளார். அவரது மகன் A.R. அமீன், ஜஸ்லின் ராயல் இணைந்து பாடியுள்ளனர். முன்ஜென்மத்தை கருவாக கொண்டு இந்த பாடல் உருவாக்கப்பட்டுள்ளது. ரவுடி பேபி பாடல் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமான தனுஷ் சாய் பல்லவி ஜோடி மீண்டும் இணைய உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2018ஆம் ஆண்டு வெளியான மாரி 2 படத்தில் தனுஷ் சாய் பல்லவி ஜோடியின் கலக்கல் நடனத்துடன் இடம்பெற்ற ரவுடி பேபி பாடல் உலக அளவில் சாதனை படைத்தது. இந்த நிலையில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு தனுஷின் 55வது படத்தில் இந்த ஜோடி மீண்டும் இணைந்துள்ளது. அமரன் படம் மூலம் பிரபலமடைந்த ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷின் உண்டர்பேட் ஸ்டுடியோஸ் மற்றும் ஆர்டெக் ஸ்டுடியோஸ் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறது. இந்த படத்தில் ஏற்கனவே ஸ்ரீலீலா இணைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சாய் பல்லவி குறித்த அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது. சாய் அபயங்கர் இசையமைக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில் முழு வீச்சில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே திருமழிசையில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெகநாத பெருமாள் மற்றும் திருமழிசை ஆழ்வார் கோவிலில் 350 ஆண்டாக தேரோட்டம் நடைபெற்றது. 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆற்றுப்பாலம் பகுதியில் தலைக்கவசம் அணிந்து பயணித்த 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலா 2 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது. தனியார் அறக்கட்டளையின் விழிப்புணர்வு முயற்சியாக தலைக்கவசம் அணிந்த வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோலுடன் இனிப்பு, திருக்குறள் புத்தகம் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் பாஜக இளைஞரணி சார்பில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. அண்ணாநகர் சாலையில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட போட்டியில் 59 மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்ததை பொதுமக்கள் கண்டுகளித்தனர்.
மாமல்லபுரம் கடற்கரையில் தென்பட்ட படிக்கட்டுகளுடன் கூடிய பாறை மீது தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்தனர். மாமல்லபுரம் கடற்கரையில் ராட்சத அலைகள் மணல் திட்டுகளை எரித்து சென்றதால் படிக்கட்டுகளுடன் கூடிய பாறை ஒன்று வெளியே தென்பட்டது. பல்லவர் கால துறைமுக பட்டினமாக இருந்த மாமல்லபுரத்தில் மண்ணில் புதைந்த தொல்லியல் சின்னங்கள் மீண்டும் வெளிப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தொல்லியல் துறையின் சென்னை வட்ட உதவி கண்காணிப்பாளர் ராஜேஷ் தலைமையிலான தொல்லியல் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து அளவீடு மற்றும் ட்ரோன் மூலம் புகைப்படம் எடுத்து ஆய்வு மேற்கொண்டனர். தேனி மற்றும் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 800க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தேனி மீனாட்சிபுரம் பேரூர் சேர்மன் திருப்பதி, போடி மத்திய ஒன்றிய துணை சேர்மன் வெங்கடேஷ் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் இணைந்த நிலையில் அவர்களை எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தி வரவேற்றார். சென்னை விருகம்பாக்கத்தில் ஆன்லைன் ஆப் மூலம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட 2 மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நர்மதா என்ற கல்லூரி மாணவியும் 10ஆம் வகுப்பு படிக்கும் ருத்ரா என்ற மாணவியும் பிளிங்கிட் மூலம் 1/2 கிலோ ஐஸ்கிரீம் ஆர்டர் வாங்கியுள்ளனர். அதனை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் இருவருக்கும் வாந்தி மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டதால் ஐஸ்கிரீமில் குறிப்பிட்ட தேதியை குடும்பத்தினர் பார்த்து அதிர்ந்தனர். அப்போது அவை காலாவதியாகி 5 மாதங்கள் கடந்திருப்பது தெரியவந்தது. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் திமுக பல தொகுதிகளில் தோற்றிருக்கும் என காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு பேசியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் ஆட்சியில் பங்களிப்பது குறித்தும் பேசினார். ஜெயிச்ச இடத்துல ஏறத்தாழ பாதி இடங்கள்ல 1900, 1800, 1300 ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அது யாரோட ஓட்டு? அந்த ஜெயிக்கக்கூடிய வாக்குகள் காங்கிரஸோட ஓட்டு. நாங்க இல்லைன்னா யாரும் இல்ல. 40 சீட்டு குறைந்தபட்சம், உள்ளாட்சியில 20%. அப்படின்னா அப்படியே அலைஞ்ச தேவையில்லை, நம்ம கிட்ட இருக்காங்க ரெடியா. திருவண்ணாமலையில் ரயிலில் ஏறியபோது தவறவிட்ட பயணியின் கைப்பையை காட்பாடி ரயில்வே காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு மீட்டு ஒப்படைத்தனர். திருப்பதி விழுப்புரம் பாசஞ்சர் ரயிலில் திருவண்ணாமலையில் ஏறிய பெண் ஒருவர் தனது கைப்பையை தவறவிட்டதாக ரயில் நிலைய அதிகாரியிடம் புகார் அளித்தார். தொடர்ந்து காட்பாடி ரயில் நிலையத்தில் தேடுதல் நடத்தி அவரது கைப்பை மீட்கப்பட்டது. அதில் கைபேசி, 5000 ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருந்தன. பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த 13 நாட்களாக பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 14வது நாளாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்பிய நிலையில் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுபேதார் மேஜர் லெப்டினன்ட் மது, ஹவில்தார் முருகேசன் மற்றும் ஹவில்தார் சீனிவாசன் ஆகிய மூவருக்கும் மலர் மாலை அணிவித்து திறந்தவெளி ஜீப்பில் ஊர்வலமாக அழைத்துச் சென்று மரியாதை செலுத்தினர். 790 கிராம் எடையுடன் பிறந்த குழந்தைக்கு 79 நாட்கள் தொடர் கங்காரு சிகிச்சை மூலமாக 1 கிலோ 420 கிராம் எடை அதிகரிக்க செய்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பூ பாண்டியபுரம் கிராமத்தை சேர்ந்த அருள்ராஜ் முத்துமாரி தம்பதியினருக்கு 26 வார குறை பிரசவத்தில் 790 கிராம் எடையில் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு செயற்கை சுவாச உதவியுடன் நுரையீரல் வளர்ச்சிக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. 79 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் புகுந்த குரங்கு 5 வயது சிறுவனை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சரமபாக்கம் கிராமத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் யுகேஜி படிக்கும் மாணவரின் கையில் குரங்கு கடித்துள்ளது. இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் சிறுவனை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக தனியார் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறையினர் ஆய்வு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது.
கோவையில் கோழி வளர்ப்பு தொடர்பான மனு அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் குவிந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், கறிக்கோழி வளர்ப்பிற்கு அடிப்படை கூலியை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் மனு அளிக்க குவிந்தனர். ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளிக்க ஒரு சிலரை மட்டுமே காவல்துறையினர் அனுமதி வழங்கி அனுப்பினர். கரூர் அருகே மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1294 கனஅடியிலிருந்து 2145 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வரும் நீர் முழுமையாக காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. தென்கரை வாய்க்கால், கட்டளை மேட்டு வாய்க்கால், புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால், கிருஷ்ணராயபுரம் வாய்க்கால் உள்ளிட்ட கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. ஆன்லைன் காயின் பிட்டிங் டாஸ்க் என்ற பெயரில் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 6 பொறியியல் பட்டதாரிகளை தென்காசி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த இளைஞர்கள் போலி வங்கிக் கணக்குகள் மற்றும் புதிய பண பரிமாற்ற செயலிகள் மூலம் தமிழகத்திலும் இந்தியா முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட சைபர் மோசடிகளில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர்களிடமிருந்து செல்போன்கள், சிம் கார்டுகள், வங்கி மற்றும் ATM விவரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொடைக்கானல் பிரகாசபுரம் குப்பை கிடங்கிலிருந்து மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டு சீராடுகானல் வனப்பகுதியில் தேங்கிய குப்பைகளை நகராட்சித் துறையினர் முழுமையாக அகற்றினர். வனப்பகுதியில் டன் கணக்கில் சேர்ந்த குப்பைகளை அகற்ற வனத்துறை காலக்கெடு விதித்ததை அடுத்து கடந்த 10 நாட்களாக JCB, ஹிட்டாச்சி எந்திரங்கள் மூலம் குப்பை அகற்றும் பணி நடைபெற்றது. இதனிடையே பயோ மைனிங் திட்டத்தின் மூலம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குப்பைகள் முழுமையாக அகற்றப்படும் என நகராட்சி இணை பொறியாளர் தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரி தினமான வருகிற 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள தட்டச்சு தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. குலதெய்வ வழிபாட்டிற்காக பலர் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் தேர்வில் பங்கேற்பது சிரமம் என கூறப்படுகிறது. இதனால் தட்டச்சு பயிற்சி பெறும் 90% பெண்கள் பாதிக்கப்படுவர் என்று தட்டெழுத்து பயிற்சி நிறுவனங்களின் மாநில தலைவர் சோமசங்கர் தெரிவித்துள்ளார். எனவே பழைய நடைமுறையின்படி பிப்ரவரி இறுதியில் தேர்வு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் தனியார் பேருந்தில் கல்லூரி மாணவர்கள் சிலர் படிக்கட்டில் நின்றவாறு வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பயணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரூரிலிருந்து தருமபுரி நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் செட்டிக்கரை தாண்டி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் படிக்கட்டில் நின்று பயணிப்பது தொடர்கதையாக உள்ளது. கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அருகே மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட நரிமேடு செல்லக்கூடிய சாலையில் அரசு நிலம் மீட்கப்பட்டது. அபய்குமார் என்பவருக்கு சொந்தமான நிலத்துடன் இணைந்து அரசுக்கு சொந்தமான 3 ஏக்கர் 75 சென்ட் மற்றும் வண்டிப்பாதை நிலம் அளவீடு செய்யப்பட்டது. 2 நாட்களாக நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையின் பாதுகாப்புடன் விவசாய நிலத்தில் சேற்றில் இறங்கி அளவீடு செய்து காணிக்கால் நட்டனர். மீட்கப்பட்ட நிலத்தில் ரேஷன் கடை, அங்கன்வாடி, பூங்கா, சமுதாய நலக்கூடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மது போதையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சுப்பையாபுரத்தை சேர்ந்த 52 வயதான ராமகிருஷ்ணன் நெல்லையிலிருந்து கோவில்பட்டிக்கு சென்ற அரசு பேருந்தை மது போதையில் இயக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பேருந்தை நிறுத்த செய்த பயணிகள் காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் ஓட்டுநர் ராமகிருஷ்ணனை கைது செய்ததுடன் பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள கடும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடந்த 2 நாட்களாக தண்ணீர் விநியோகம் இல்லாததால் கழிவறை பயன்பாட்டிற்கு கூட விலை கொடுத்து தண்ணீர் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடுதல் தண்ணீர் வழங்க நகராட்சியிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் மீண்டும் குப்பைகள் கொட்டப்படுவதாக கூறி மக்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த 20 ஆண்டுகளாக செயல்பட்ட குப்பை கிடங்கு மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்டது. ஆனால் சமீபத்தில் மீண்டும் குப்பைகள் கொட்டப்படுவதை அறிந்த மக்கள் குப்பை எள்ளும் வாகனங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே 3 மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை அளிக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காய்த்தாறு தாலுகா காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக பணி வழங்காமல் 20 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியதாக கூறப்படுகிறது. 400க்கும் மேற்பட்டோர் இந்த பணியை நம்பியுள்ள நிலையில் வெறும் 20 பேருக்கு மட்டுமே பணிகள் வழங்கப்பட்டதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர்.
சிவகாசி அருகே ஈஞ்சார் கிராம நிர்வாக அலுவலகத்தில் திமுக ஒன்றிய துணை அமைப்பாளர் கூடலிங்கம் மற்றும் அவரது மகன் ஆகியோர் தொழில் மானியத்திற்கான கிராமப்புற சான்றிதழ் பெற கோரி அலுவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது விஏஓ செல்போனை கூடலிங்கம் பறித்து உடைத்து கிராம உதவியாளர் ராஜா முத்துப்பாண்டியை தாக்கியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டி சுபா நகரில் உள்ள உண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்வி கட்டணம் பாக்கி இருப்பதாக கூறி 19 மாணவர்களுக்கு அரசு வழங்கிய மடிக்கணினிகளை வழங்க மறுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. தகவல் அறிந்த செய்தியாளர்கள் நிலவரம் குறித்து செய்தி சேகரிக்க கல்லூரிக்கு சென்றனர். இதையடுத்து கல்லூரி நிர்வாகம் அவசரகதியில் மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் கட்டணத்தை விரைந்து செலுத்தவே அறிவுறுத்தியதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உடந்தூர்பேட்டை அருகே பாம்பாக்கம் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அனுமதியின்றி மணல் அள்ளியதால் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 அடிக்கு மேல் பள்ளம் தோண்டியதால் ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். பொதுமக்கள் எதிர்ப்பை தொடர்ந்து வாகனங்களை ஓட்டுநர்கள் எடுத்துச் சென்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை சந்தித்து நடிகர் ரஜினிகாந்த் நலம் விசாரித்தார். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உடல்நலக்குறைவால் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ஹெச் ராஜாவை சந்தித்து நலம் விசாரித்தார். முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர் மருத்துவமனை சென்று ஹெச் ராஜாவின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர்.